ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு இந்த வீடியோவில் 29th of April 2026 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்துருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அண்ட் இந்த நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாமே நம்மளோட யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், இதில் டீட்டெயில்டு அனாலிசிஸ் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன நியூஸ் ஆர்டிகல்ஸை நம்ம கவர் பண்ண போகிறோம்னு உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது எடிட்டோரியல் பேஜில் வந்துருக்கிற நியூஸ் ஆர்டிகல், த RTE Act and the idea of social inclusion கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். ஸோ RTE ஆக்டுக்கும் சோஷியல் இன்க்ளூஷனுக்கும் என்ன கனெக்ஷன், என்னென்ன மாதிரியான கான்ஸ்டிடியூஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அண்ட் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் உள்ள பர்டிகுலர் செக்ஷன்ல சுப்ரீம் கோர்ட்டோட இன்டர்பிரிட்டேஷன் என்ன அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ இதை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் பேஜில் வந்துருக்கிற இந்த நியூஸ் ஆர்டிக்கல், growth in industrial output at 5-month low of 4.1% in March கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து UAE announces exit from OPEC group அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல், இதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல், பெயில் ஃபார் ஹனிமூன் மர்டர் கேஸ் அக்யூஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மர்டர் கேஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, இந்த கேஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. பர்டிகுலராக யூபிஎஸ்சி சிலபஸில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் பேஸ்ட் இஷ்யூ வந்து உங்களோட சிலபஸோட ஒரு பார்ட். ஸோ இதில் வந்து ரைட்ஸ் பேஸ்ட் இஷ்யூ தான் வந்து நமக்கு கவர் ஆகுது. இதை வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கூகுள் செய்யா டேட்டா ஹப் ப்ராஜெக்ட் கிக்ஸ் ஆஃப் இன் ஆந்திர பிரதேஷ்னு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நியூஸ் ஆர்டிகல், தி RTE Act and the idea of social inclusion. ஸோ இந்த பர்டிகுலர் நியூஸ் ஆர்டிக்கலில் என்ன மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனோட ஆஸ்பெக்டில் சில பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு எசென்ஷியலாக புரிஞ்சிருக்கணும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அது டீட்டெயிலாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில் நம்ம வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட். ஸோ பீப்புளுக்கு வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, சோஷியோ எக்கனாமிக் ரைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் த்ரூ அவர் கான்ஸ்டிடியூஷன். பட் இந்த சோஷியோ எக்கனாமிக் ரைட்ஸ் வந்து ரெண்டு பார்ட்டில் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் பாலிசி, இன்னொன்று வந்து ஃபண்டமெண்டல் ரைட். ஒரு பேசிக் டெக்ஸ்ட் புக் இந்தியன் பாலிட்டியில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், DPSP அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லீகலி என்ஃபோர்சபிள் கிடையாது. அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா என்ஃபோர்சபிள் ரைட் த்ரூ கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். பட் எதுக்காக இப்படி வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரேஷனல் புரியணும். அதாவது நம்மளோட இந்தியன் ஸ்டேட் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து இண்டிபெண்டன்ட் ஆகிறப்போ, இந்த இந்தியன் ஸ்டேட்டை நம்ம அமைக்கிறப்போ, இந்த இந்தியன் ஸ்டேட்டு கிட்ட ரிசோர்சஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதாவது இந்த சோஷியோ எக்கனாமிக் ரைட்ஸை பீப்புளுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இனஃப் ஆஃப் ரிசோர்சஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு காலனியாக இருந்தோம், பிரிட்டிஷ் ரூலுக்கு கீழே ரிசோர்சஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டது. அப்போ ஒரு பேசிக் எலமெண்ட்ரி எஜுகேஷன் கூட ஃப்ரீயாக கொடுக்குற அளவுக்கு இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட ரிசோர்சஸ் கிடையாது. ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ்க்கு வந்து நல்லா தெரியும். அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டேட்டை வந்து நம்ம பர்டனும் பண்ணக்கூடாது, அட் த சேம் டைம் நம்ம ரைட்டை வந்து டினையும் பண்ணக்கூடாது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் ஸ்டேட்டுக்கு இனஃப் ரிசோர்ஸ் வர்றப்போ இந்த ரைட்ஸ் எல்லாம் நீங்கள் பீப்புளுக்கு என்ஷூர் பண்ணணும் அப்படின்றத ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த DPSP டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் பாலிசி அப்படின்றது வந்து இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. ஸோ எப்போ ஸ்டேட்டு கிட்ட வந்து ரிசோர்சஸ் வருதோ அப்போ வந்து அவங்க என்ன பண்ணணும்னா, இதில் இருக்கிற ரைட்ஸை ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக கொடுத்தாகணும். அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ் தான் இது. ஸோ அப்படிதான் ஒரு கட்டத்தில் நம்ம ஸ்டேட் வந்து ப்ராக்ரஸ் ஆகுறப்போ எஜுகேஷன் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து DPSP-யா இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொடுக்கணும். பீப்புளுக்கான சோஷியோ எக்கனாமிக் ரைட்ஸ் விச் கேன் பி லீகலி என்ஃபோர்ஸ்ட். ஸோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 இது மூலியமா என்ன பண்றாங்கன்னா, எஜுகேஷனை ஃபண்டமெண்டல் ரைட்டா கொண்டு வராங்க. ஸோ அது மூலியமா புதுசாக ஒரு ஆர்டிகல் 21A வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 3ல வந்து இன்க்ளூட் பண்றாங்க. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்டா கொடுத்தாச்சு, இப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லையா. இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், பார்லிமெண்ட் வந்து ஒரு லா வந்து மேக் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த RTE Act 2009 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எனாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த RTE Actல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்மளோட எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் இருக்கிற சேலஞ்சஸ் என்ன, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா இட் கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் போத் TNPSC மெயின்ஸ் as well as UPSC எக்ஸாம்ஸ். இப்போ இந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல பர்டிகுலரா இதில் இருக்கிற எல்லா ப்ரொவிஷன் பற்றி பேசல, ஒரே ஒரு ப்ரொவிஷன் பற்றி பேசியிருக்காங்க. அதில் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத பேசியிருக்காங்க. இந்த ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ குவாலிட்டி எலிமெண்டரி எஜுகேஷன் வந்து
கொடுக்கறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் இருக்கு அண்டர் செக்ஷன் 12 சப்கிளாஸ் 1C. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸ்லயும் 25% டோட்டல் என்ரோல்மெண்ட்ல 25% வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன், அதாவது சோஷியோ எக்கனாமிக்கலி பேக்வர்டா இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட குழந்தைங்களும் இந்த மாதிரியான குவாலிட்டி எஜுகேஷன் வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரிசர்வேஷன் வந்து கொண்டு வந்தாங்க. பட் இதுல வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல நிறைய பிரச்சனை இருக்கு. அதை தான் இதுல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஆர்டிகிள் ஸ்டார்டிங்ல என்ன சொல்றாங்கன்னா, ஜனவரி 2026 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் கொண்டு வந்ததுக்கான பர்பஸ் என்ன அப்படின்றத சொல்றாங்க. இங்க வந்து நீங்க ரெண்டு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் அஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஆனா இந்த பர்டிகுலர் ஆர்டிகிள்ல மூலியமா இந்த கொண்டு வந்த இந்த ஆக்ட் இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் செக்ஷன் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் மட்டும் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 14 ஈக்குவாலிட்டி இருக்கு இல்லையா, அதையும் என்ஷோர் பண்றதுக்கான ஒரு பர்டிகுலர் செக்ஷன் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து இதோட பர்பஸை வந்து ரீஅஃபர்ம் பண்ணாங்க. ஏன்னா இந்த ப்ரொவிஷனுக்கு மேல வந்து இப்போ ஒரு சில கிரிட்டிசிசம் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது இந்த ரிசர்வேஷன் மூலியமா மக்கள் எல்லாருமே பிரைவேட் ஸ்கூல்ஸ் தான் நோக்கி போறாங்க. ஸோ பப்ளிக் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா, கவர்மெண்டோட ஸ்கூல்ஸ், அதுல வந்து என்ரோல்மெண்ட் வந்து கம்மியாகுது. அதனால ஸ்டேட் என்ன பண்றாங்கன்னா எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்கல்ல பப்ளிக் ஸ்கூல்ல, அதை வந்து குறைக்கிறாங்க. இதனால பப்ளிக் ஸ்கூல்ஸ் வந்து ஒரு கட்டத்தில் இல்லாம போயிருச்சுன்னா நம்ம எல்லாருமே பிரைவேட் எஜுகேஷனை நோக்கி தான் போக வேண்டியதா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க. ஆக்சுவலா இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து அதுக்கான இது கிடையாது. இது வந்து பப்ளிக் ஸ்கூல் வெர்சஸ் பிரைவேட் ஸ்கூலுக்கான இஷ்யூ வந்து கிடையாது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, சுப்ரீம் கோர்ட் ரீஅஃபர்ம்ஸ் ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி. ஸோ அதை கொண்டு வந்து இங்க ரீசனா வைக்கிறாங்க. ஸோ ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்து ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து என்னென்ன மாதிரியான பெனிஃபிட் வந்து இந்த இனிஷியேட்டிவ் மூலியமா, இந்த எஃபர்ட் மூலியமா கிடைக்குது அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து அந்த ஃபேமிலிக்கே வந்து சோஷியல் கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எஜுகேஷன் அப்படின்றது ஒரு சோஷியல் கேபிட்டல் தானே. இட் கேன் பி டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் டு ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் சோஷியல் கேபிட்டல். பியர் நெட்வொர்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்போஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டியோட இல்ல ஒரு பணக்காரரோட பிள்ளை எந்த ஸ்கூல்ல படிக்குதோ அதே ஸ்கூல்ல ஒரு லேபரரோட சைல்டும் படிச்சாங்க அப்படின்னா அங்க என்ன பெனிஃபிட்னா, அவங்களுக்கு வந்து கம்மியான காஸ்ட்ல எஜுகேஷன் கிடைக்குதுன்றது மட்டும் கிடையாது, அங்க ஒரு சோஷியல் இன்க்ளூஷன் அப்படின்ற ஒன்று நடக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலா ஒன் ஆஃப் தி மோட்டிவ் ஆஃப் திஸ் செக்ஷன். இங்க வந்துட்டு நம்ம வந்து பிரைவேடைசேஷன் எஜுகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆர்கியூ பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து டேட்டாவும் வைக்கிறாங்க. ஈவன் இந்த பர்டிகுலர் RTE ஆக்ட் கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே ஏசிஆர் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு முன்னாடி இருந்தே பிரைவேட் எஜுகேஷன், பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல என்ரோல்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகதான் செஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பப்ளிக் ஸ்கூலோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து குறையறனால தான் என்ரோல்மெண்ட் வந்து மாறுதே தவிர இந்த ப்ரொவிஷனை கொண்டு வந்ததுனால கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி பெனிஃபிட் தி சொசைட்டி, நாட் ஒன்லி எக்கனாமிக் ரீசன், சோஷியல் இம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கு. இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல நமக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும் மெயின்ஸ்ல. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல் வந்து ஆக்சுவலி தே ஆர் ரெசிஸ்டிங் அட்மிஷன் இந்த 25% இதுல கொடுக்கறதுக்கு ரெசிஸ்ட் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹிடன் காஸ்ட். இப்போ அட்மிஷன் கொடுத்துட்டாங்க, ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல அட்மிஷன் கொடுத்துட்டாங்க, ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் காஸ்ட், புக்கு காஸ்ட், அதுக்கு போக வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிக்கு வாங்குற ஃபீஸ் இதெல்லாம் அதிகமா இருக்கு. இதெல்லாம் ஹிடன் காஸ்ட். இதனால என்ன பண்றாங்கன்னா என்ரோல் பண்ணிட்டு வெளியே போயிடுறாங்க. இதை நம்ம சரி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் வேரியேஷன். நம்ம கண்ட்ரில வந்து யூனிஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த RTE ஆக்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிடையாது, யூனிஃபார்மா கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம இது அட்ரஸ் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீக் கிரிவான்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம். இப்போ இந்த பர்டிகுலர் விஷயம் ஏதாவது பிரச்சனை நீங்க யார்கிட்ட போவீங்க? ஸோ அதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் வந்து கிடையாது. ஸோ இதை தான் இந்த நியூஸ் ஆர்டிகல்ல வந்து சொல்லியிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற நியூஸ் ஆர்டிகல் ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கிற ஆர்டிகல், growth in industrial output at 5-month low of 4.1% in Marchன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ UPSC எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் TNPSC எக்ஸாம், குரூப் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்பர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ட்ரெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டுமே நமக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இந்த நியூஸ் மூலியமா சில பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் அவுட்புட், இந்த டேட்டா இருக்கு இல்லையா, இந்த டேட்டா வந்து ஆக்சுவலாக எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட RBI
கீழேயும் இருக்காங்க இல்லையா, அவங்க மானிட்டரி பாலிசி டிசிஷன்ஸ் எடுப்பாங்க பாருங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குல்ல, மானிட்டரி பாலிசிக்கு கீழே இன்ட்ரெஸ்ட் ரேட், ரெப்போ ரேட், அதை இன்க்ரீஸ் பண்ணணுமா இல்லை டிக்ரீஸ் பண்ணணுமா இல்லை மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்ற டிசிஷனுக்கு ஒன் ஆஃப் த ஃபேக்டரா இந்த டேட்டா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சில growth strategy பண்ணுறதுக்காக இந்த டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட், IIP. இது வந்து ஒரு கம்போசிட் இண்டிகேட்டர். இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கீ பாயிண்ட் என்னன்னா, இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம். ஸோ மந்த் பேசிஸில் எடுக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மந்த் பேசிஸில் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது தெரியும். அண்ட் அதே மாதிரி இதில் வந்து இயர் ஆன் இயர் growth ரேட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதில் வேல்யூவை வந்து கணக்கு பண்ண மாட்டாங்க. எவ்வளோ மானிட்டரி வேல்யூ இருக்கு, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்க மாட்டாங்க. ஃபிசிக்கல் அவுட்புட்டை தான் கணக்கில் எடுப்பாங்க. இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை யார் வந்து ரிலீஸ் பண்ணுறா கம்பைல் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், NSO. இந்த NSO எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், இவங்களோட பேஸ் இயர். ஏன்னா நம்மளோட இன்ஃப்ளேஷன் கால்குலேஷனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் இயர் வந்து அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ அது எந்த வருஷத்துக்கானது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா அதையுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. பட் இன்னுமே பேஸ் இயர் ஃபார் தி இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் இது வந்து 2011-12 தான் வச்சிருக்கோம். ஆக்சுவலாக டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு. சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் 2011-12 தான். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 8 கோர் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனில் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து தனியாக அவுட்புட் செக் பண்ணுவாங்க. இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இட்ஸ் டோட்டலி கம்ப்ரைஸ் ஆஃப் இந்த IIPயில் 40.27% வந்து இதோட வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். 8 கோர் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன இண்டஸ்ட்ரி வரும் அப்படின்றதையும் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரியில் இந்த டிக்ளைன் ஆயிருக்கு இல்லையா, இந்த டிக்ளைன்லேயே அதிகமாக டிக்ளைன் growth வந்து அவுட்புட் வந்து குறைஞ்சிருக்கிற இண்டஸ்ட்ரி எது அப்படின்னா ஃபர்டிலைசர்ஸ். ஹை டிக்ளைன் 18% கிட்ட குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து நம்ம எக்ஸாமுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து செக்டோரல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த growth டிக்ளைன்லையுமே ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது மைனிங் தான். செகண்ட் வந்து மேனுஃபேக்சரிங், அடுத்து வந்து எலக்ட்ரிசிட்டி. அண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் அவுட்புட் கொடுத்துருக்கிறது வந்து மோட்டார் வெஹிக்கிள். அதாவது மேனுஃபேக்சரிங் செக்டாரில் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் வந்து ஹையஸ்ட் growth அவுட்புட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபேக்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது கொடுக்குற இந்த இன்சைட்ஸ் தான் நமக்கு முக்கியம். அதனால தான் இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கவர் பண்ண போகிற ஆர்டிகல், UAE அனௌன்சஸ் எக்ஸிட் ஃப்ரம் OPEC குரூப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ OPEC குரூப் அப்படின்றது ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். இந்த ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம், இந்த க்ரூட் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் அன்லிமிட்டடா எந்த விதமான கண்ட்ரோலும் இல்லாமல் ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சேல் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஏன்னா சப்ளை அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராடக்ட்கான ரேட் வந்து குறைஞ்சிரும். க்ரூட் ஆயிலோட ரேட் ரொம்ப குறைஞ்சிரும். இது வந்து அந்த கண்ட்ரிஸ்க்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு பிஸ்னஸாக இருக்காது. அப்போ என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு அந்த ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்கல்ல, அதை வந்து லிமிட் பண்ணிக்குவாங்க, ஒன்றா முடிவெடுப்பாங்க. ஸோ இது மூலியமா இன்டர்நேஷனல் க்ரூட் ஆயில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைஸாக இருக்கும். ஸோ அதுக்காக இன்டென்ஷனலாக ஆரம்பிக்கப்பட்டது தான் இது. இது வந்து ஒரு பெர்மனன்ட், அதாவது டெம்பரவரியா மீட் பண்ற ஆர்கனைசேஷன் கிடையாது வருஷத்துக்கு ஒரு தடவை. இது வந்து பெர்மனண்டா ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் செக்ரட்டரியேட் வந்து பாத்தீங்கன்னா வியன்னால இருக்கு, ஆஸ்திரியால. இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப இனிஷியலா இருந்த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் யாருன்னா ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா அண்ட் வெனிசுலா. ஸோ லேட்டர் வந்து சில மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க வந்து எவ்ரி இயர் ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, வேர்ல்டு ஆயில் அவுட்லுக் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் டோட்டலா இதோட மெம்பர்ஷிப் வந்து 12 கண்ட்ரீஸா மாறிச்சு OPEC. ஸோ அந்த கண்ட்ரியோட லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கமிங் May 1 இருந்து UAE வெளியே போயிட்டாங்கன்னா இதுல மொத்தம் 11 மெம்பர்ஸ் தான். அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம இதை கவர் பண்றதுனால இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து வெளியே போனாங்க அப்படின்னா OPEC பிளஸ்ல இருந்தும் இந்த கண்ட்ரி வந்து எக்ஸிட் ஆயிரும். ஏன்னா OPECோட கம்போசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து வியன்னா குரூப்னு சொல்லுவாங்க. இதோட கம்போசிஷன் எடுத்துட்டீங்கன்னா OPECல இருக்கிற 12 கண்ட்ரிஸ் பிளஸ் அடிஷனலா இந்த நான் OPEC கண்ட்ரிஸ் ஒரு 11 கண்ட்ரிஸ் சேர்ந்தது தான் இந்த OPEC பிளஸ். அப்ப இதுல இருந்து வெளியே போனாங்கன்னா அவங்க OPEC பிளஸ்ல இருந்து வெளியே போறாங்கன்னு தான். ஸோ OPEC பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a coalition of OPEC plus 10 non-OPEC countries that export crude oils. ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே க்ரூட் ஆயில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ற கண்ட்ரிஸ் தான். முக்கியமா இந்த OPEC பிளஸ்ல ரஷ்யா இருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ UAE வந்து எதுக்கு வெளியே போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெட்டரான மார்க்கெட் வேணும், அவங்களோட எனர்ஜி செக்யூரிட்டி இதெல்லாம் ஸ்டெபிளைஸா வச்சுக்கணும், அவங்களுக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்றத கன்சர்ன் பண்ணி என்ன பண்றாங்க, வெளியே போறாங்க. ஆனா இன்டைரக்டா ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஈரான் வந்து பிளாக்கேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரியான எக்ஸிட் தான் இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு வந்து இந்த ஃபேக்ட் வந்து முக்கியம், எத்தனை கண்ட்ரீஸ் எந்தெந்த கண்ட்ரீஸ் இருக்காங்க அப்படின்றது முக்கியம், இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல், பெயில் ஃபார் ஹனிமூன் மர்டர் கேஸ் அக்யூஸ்ட் அப்படின்னு
சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் கேஸ் இது நமக்கு முக்கியம் கிடையாது, எக்ஸாமுக்கு அப்சல்யூட்லி irrelevant. பட் இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல ரைட்ஸ் பேஸ்ட் இஷ்யூ வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஏன் ரைட்ஸ் பேஸ்ட் இஷ்யூவை நம்ம படிக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி யூபிஎஸ்சி 2021ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியா, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். when a prisoner makes out a sufficient case, parole cannot be denied to such prisoner because it becomes a matter of his or her right அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் have their own prisoner release on parole rules அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் பேப்பர்ல இந்த பர்டிகுலர் கொஸ்டின் கேட்டதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிரிசன் மேனுவல் இருக்கு இல்லையா, இது ஸ்டேட் டு ஸ்டேட் வேரி ஆகும். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு they have the authority to have their own rules and regulations when it comes to the prison. அது வந்து சில ஸ்டேட் வந்து அப்டேட்டே பண்ணாம வச்சிருக்காங்க, சில ஸ்டேட்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கரண்ட் அஃபேர்ஸ்ல அது வந்தனால இதை வந்து ரைட்ஸ் பேஸ்டு இஷ்யூவா உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் யூபிஎஸ்சி கேட்டுட்டாங்கன்னா அதில் நம்ம டீடைல்ட் அனாலிசிஸ் பண்ணி வச்சுக்கணும் அந்த பர்டிகுலர் மேட்டரில். ஏன்னா இதை வச்சு செயினா நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்களுக்கு இங்கே என்ன தெரியணும் அப்படின்னா, பரோல்னா என்னன்னு தெரியணும் இந்த கொஸ்டினை வச்சு, பிளஸ் பெயில்னா என்னன்னு தெரியணும், ஃபர்லோனா என்னன்னு தெரியணும். அண்ட் அது போக இதுல என்ன ரைட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் இஷ்யூல வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பெயில். பெயில்ன்றது என்ன? இட்ஸ் a temporary release of an accused. இந்த பெயில்ல வந்து பாத்தீங்கன்னா as per the criminal procedure code 3 டைப் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் பெயில், இன்னொன்னு ஆன்டிசிபேட்டரி பெயில், இன்னொன்னு வந்து டிஃபால்ட் பெயில். டிஃபால்ட் பெயில் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்டிகல் 22 இருக்கு இல்லையா, இதுல வந்து கிளியரான ப்ரொசீஜர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொசீஜரை வந்து அத்தாரிட்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் ஒரு பர்சனை வந்து அரெஸ்ட் பண்றப்போ. ஸோ அதுல ஏதாவது டிஃபால்ட் நடந்தது அப்படின்னா யூ கெட் திஸ் டிஃபால்ட் பெயில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சார்ஜ் ஷீட்டுக்கு வந்து டைமுக்கு ஃபைல் பண்ணல, ஸோ இந்த மாதிரி இஷ்யூக்கு வந்து இந்த பெயில் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அண்ட் இன்னொன்று வந்து இந்த டெம்பரரி ரிலீஸ்க்கு வந்து சர்டன் கண்டிஷன்ஸ் வந்து கோர்ட் வந்து இம்போஸ் பண்ணலாம், ரீசனபிள் கண்டிஷன்ஸ். இந்த பர்டிகுலர் கேஸ்ல இந்த விமென்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெயில் வந்து கொடுத்துருக்காங்க கோர்ட். ஆக்சுவலா யூஸ்வலா நான் பெயிலபிள் கேசஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெயில் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆர்டிகல் 22 சப் கிளாஸ் 1 இருக்கு இல்லையா, இதை வந்து அத்தாரிட்டிஸ் வயலேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ப்ரொசீஜரல் லேப்ஸ். இது அந்த பர்சனை அரெஸ்ட் பண்றப்போ அந்த பர்சன் கிட்ட என்ன பண்ணல அப்படின்னா உங்களை எதுக்காக அரெஸ்ட் பண்றோம் அப்படின்றத சொல்லல. அதனாலதான் இது வந்து ப்ரொசீஜரல் லேப்ஸ். ஆர்டிகல் 21 என்ன பண்ணுது, உங்களோட பர்சனல் லிபர்ட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்போ இதுல கொடுத்திருக்கிற இந்த ப்ரொசீஜரை அத்தாரிட்டி ஃபாலோ பண்ணியிருக்கணும், வயலேட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் த ரீசன் திஸ் பர்சன் கெட்ஸ் பெயில். பட் இது வந்து ரைட்டா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதுல ஃபண்டமெண்டல் ரைட் இன்வால்வ் ஆயிருக்கு. பட் அதுக்காக இது வந்து இந்த பர்சனோட ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. இதுக்கு கொடுக்கணுமா பெயில் கொடுக்கணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ண வேண்டியது ஜுடிஷியரி தான், ஜுடிஷியரியோட டிஸ்கிரிப்ஷன். இப்போ நான் பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படின்றதுக்காக கோர்ட்டால பெயில் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்து கிடையாது. இந்த பர்சன் கமிட் பண்ணியிருக்கிறது நான் பெயிலபிள் அஃபென்ஸ், அதனால கோர்ட் வந்து கொடுக்கவே முடியாதுன்னு கிடையாது. ப்ரொசீஜரல் லேப்ஸ் இந்த பர்டிகுலர் ஆர்டிகல் வயலேட் பண்ணியிருக்கிறதுக்காக ஜுடிஷியல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறனால ஜட்ஜ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பர்சனுக்கு வந்து பெயில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பெயில் வந்து யூசுவலா யாருக்கு தான் கொடுப்பாங்க, யாருக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க, கன்விக்ட்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க, அக்யூஸ்டுக்கு கொடுப்பாங்க. அதாவது கேஸ் நடக்கும், இவங்க மேல வந்து சார்ஜ் தான் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிரூபணம் ஆகல, அதனால அக்யூஸ்டுக்கு தான் இந்த பெயில் வந்து கிடைக்கும். பரோல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கன்விக்ட் ஆகி தண்டனை அனுபவிப்பாங்கல்ல அவங்களுக்கு கொடுக்கறது. அதே மாதிரி ஃபர்லோனாலும் கன்விக்ட் ஆகி தண்டனை அனுபவிக்கிறவங்களுக்கு கொடுக்கறது. அப்ப இங்க இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த பரோல் அண்ட் ஃபர்லோக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த பரோல் வந்து எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு பிரிசனரோட அந்த சோஷியல் டைஸ் இருக்கும் இல்லையா, அதை மெயின்டைன் பண்றதுக்காக கொடுப்பாங்க. ஸோ அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாரோ ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் இறந்துட்டாலோ இல்ல வேற ஏதாவது செரமனி அட்டன் பண்ணணும்னாலோ ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பரோல் கொடுப்பாங்க. பட் ஃபர்லோ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சில ஃபேமிலி ஆப்ளிகேஷன்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்காக கொடுப்பாங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே ரைட்ஸ் கிடையாது, அந்த பர்சனுக்கான ரைட் கிடையாது. இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன் தான். ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்களுக்கான பிரிசன் மேனுவல் வச்சிருப்பாங்க, அதுல பரோல் ரூல்ஸ் இருக்கும், ஃபர்லோ ரூல்ஸ் இருக்கும், அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்லோ இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு பர்சன் ஜெயில வந்து ஒரு நல்ல கண்டெக்ட் ஒரு குட் பர்சனா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அத்தாரிட்டிஸ் வந்து இந்த ஃபர்லோ வந்து இஷ்யூ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த பரோல்ல ஒரு பர்சன் வெளியே வர்றாங்க அப்படின்னா அந்த வெளியே வந்த டைம் பீரியட் வந்து டோட்டல் கன்விக்ஷன் அந்த சென்டென்ஸ் வந்து சர்வ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டைம்ல இருந்து டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுக்கு வந்து 7 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பர்சன் வந்து ஒரு 1 மந்த் பரோல்ல வெளியே வராரு. அப்ப 7 வருஷம் ஜெயில் தண்டனைக்கு இவர் எந்த டேட்ல வந்து ஜெயில உள்ள போடுறாங்களோ அதுல இருந்து ரிலீஸ் டேட் வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் டேட்ல இந்த பர்சனை வந்து ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு. இன்கேஸ் அவர் வந்து பரோல்ல வந்து வெளியே வந்தார் அப்படின்னா அந்த 1 மந்த்தை வந்து இந்த டோட்டல் சென்டென்ஸ்ல இருந்து டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப அந்த ரிலீஸ் டேட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து 1 மாசம் தள்ளி போகும். ஆனா ஃபர்லோக்கு வந்து அப்படி கிடையாது.
கிடையாது. இட் இஸ் யூசுவலி டிடெக்டட். அந்த டேட் எல்லாம் தள்ளி போகாது. அவர் வெளியே வந்து ஃபேமிலியோட ஒரு வாரமோ 2 வாரமோ தங்கியிருந்தாலுமே அந்த டைம் வந்து அவர் அந்த சென்டென்ஸை ஜெயிலில் சர்வ் பண்ணதா தான் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யூபிஎஸ்சி ஒன்ஸ் ஒரு பர்டிகுலர் மேட்டரில் கொஸ்டின் கேட்டுட்டாங்க அப்படின்னா தெர் இஸ் அ ஹை சான்ஸ் தட் இந்த கொஸ்டினை டிஃபிகல்ட்டாகவும் இல்லை இதோட லிங்கிங் டாப்பிக்கை திரும்ப கேட்கறதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நியூஸ் ஆர்டிகல், கூகுள்ஸ் ஏஐ டேட்டா ஹப் ப்ராஜெக்ட் கிக்ஸ் ஆஃப் இன் ஆந்திர பிரதேஷ். ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது ஏஐயை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஐ டெக்னாலஜி வந்து குளோபலி ப்ளூம் ஆயிட்டு இருக்கு இல்லையா? பட் இதில் இந்தியாவோட லேவரேஜ் என்ன, இந்தியா எந்த அளவுக்கு இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இந்தியா சைட்ல இருந்து பெருசாக இனோவேஷனும் கிடையாது. ஏஐயை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான எந்த விதமான எஃபர்ட்டும் நம்ம சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எடுக்கல. அப்போ இந்த பூம் ஆகிற இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் இந்தியா எப்படி பெனிஃபிட் ஆக முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து லாஸ்ட்டாக ஃபியூ இயர்ஸாகவே கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி சூட்டபிள் பிளேஸ் ஃபார் டேட்டா சென்டர்ஸ். அப்போ குயிக்காக பாலிசி மேக்கர்ஸ் வந்து ஆக்ட் ஆகி என்ன பண்ணாங்கன்னா, ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எனபிள் பண்ணி டேட்டா சென்டர்ஸை இந்தியாவில் கொண்டு வர்றதுக்கான எல்லா விதமான இதுவும் பண்ணாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கிறது நம்ம ஆந்திர பிரதேஷோட கவர்மெண்ட் தான். ஏன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பட் இந்த டேட்டா சென்டர்ஸை நம்ம கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன், அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு நிறைய வந்து எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும், நிறைய வாட்டர் தேவைப்படும், சோர்ஸ் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றதெல்லாம் மேட்டர். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 600 ஏக்கர்ஸை ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் இதுக்காக ஒதுக்கி கொடுத்து டேட்டா சென்டர் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டர். ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டர்னா என்னன்னா, இந்த டேட்டா சென்டர் ரன் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 GW எலக்ட்ரிசிட்டி வந்து தேவை. நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கிற அதர் டேட்டா சென்டர்ஸ் இருக்கு பாருங்க, மொத்த டேட்டா சென்டர்ஸும் அது எல்லாத்தையுமே நம்ம கம்பைண்டாக சேர்த்தா கூட இந்த 1 GW வந்து நம்ம அதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த ஒரு டேட்டா சென்டருக்கு மட்டும் 1 GW எலக்ட்ரிசிட்டி வந்து தேவைப்படும். அதனால தான் இதை ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டர்னு சொல்கிறோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கேபிள்ஸை அக்சஸ் பண்ணுறதுக்கான சூட்டபிளான பிளேசஸ், அதாவது விசாகப்பட்டினம்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸி டு அக்சஸ் தி அண்டர்சி கேபிள்ஸ், இன்டர்நெட் கேபிள்ஸ். ஸோ கனெக்ஷன் வந்து பெட்டராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், இட் இஸ் அ சிங்கிள் லார்ஜஸ்ட் FDI இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. 1.35 lakh crore FDI மட்டும் இந்தியாவுக்குள்ள இந்த டேட்டா சென்டரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி பிஸ்னஸ் பேஜ்லையும் அடுத்து இது ரிலேட்டடாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது இங்கே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணலை. அது என்னன்னா, ஆந்திர பிரதேஷ் வந்து அடுத்து இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து அதானி குரூப்ஸோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க இல்லையா FDI, அடுத்து வந்து ரிலையன்ஸோட சேர்ந்து பண்ணுறதுக்கு ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்து செகண்ட் ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டர் வந்து சேம் விசாகப்பட்டினத்தில் இன்னொரு கம்பெனியோட சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாக் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் இது, கீ கான்செப்ட்ஸ் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னும் இதை பற்றி டீட்டெயிலான ஆர்டிகல் வரும், நமக்கு எடிட்டோரியலில் வரும், ஃபியூச்சரில் வரும். அதை நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே நீங்கள் ஒரு சீரியஸ் ஆஸ்பிரண்ட். இந்த வீடியோ கன்சிஸ்டண்டாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அண்ட் ஏர்லி மார்னிங் வர்றதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ எங்கள் சைட்லேருந்து போட்டு இந்த வீடியோ ஏர்லியாக கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ரெடி பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த வீடியோ இன்னும் நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு சேர்றதுக்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் சைடு எவ்வளோ குவாலிட்டியாக எவ்வளோ கன்சிஸ்டண்டாக வீடியோ கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் என்ஷூர் பண்ணுறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.